Yes, welcome. The topic is about the projection of planes. Please read the question. Draw the projections of a circle of diameter 50 mm when it rests on ground. On its circumferential point A, the surface inclination is 30 degree with HP, and the top view of the diagonal passing through the resting point is making an angle of 45 degree to VP. It's about circle of diameter 50 mm. 50 mm means 5 centimeter. Okay, circle is the given object. Circle means it may be circular lamina or circular plate. Consider this is yellow color circular plate of 50 mm diameter. So radius will be half of the diameter. Radius 50 divided by 2 போட்டினா 25 mm. 25 mm radius எடுத்து ஒரு circle draw பண்ணா diameter 50 mm வந்துரும். Okay. Rest on ground குடுத்துருக்காங்க. Groundனா என்னன்னு பார்க்கணும். The horizontal plane can also be called as ground. So groundனா HP தான் அது. HP. So this horizontal HP can also be called as ground plane. இது VP na vertical plane. Okay. This is circular lamina, circular plate or circular lamina rest on ground. அப்ப கிரவுண்ட்ல வச்சிருங்க இந்த பிளேன் assumed to be placed on the ground. Okay. எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்கு இதுல சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் சுற்றுப்பாதை இதெல்லாம் ஒன்னுன்ற பாயிண்ட் தான் having contact on the HP. பாருங்க refer the question. Rest on ground on its circumferential point. Circumferential point I consider as 1. Okay. பாருங்க 1ன்ற பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கா சர்க்கிள்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 சூஸ் பண்ணிருக்கேன் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல இந்த 1 தான் ரெஸ்ட் ஆயிருக்கு போகுது HPல. ஓகே அது என்னன்றது பார்ப்போம். சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சிடர் தி சர்ஃபேஸ் ஆங்கிள். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் தான் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க क्वेश्चनல. தி சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி வித் HP. இது ஒரு ஆங்கிள். தி ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் மேக்கிங் an angle of 45 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிள் எது ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணனும்னா சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணனும். நம்பர் 1 ஆஃப்டர் drawing the base position diagram. Okay. So இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 30 degree with HP. The surface inclination is 30 degree with HP. So இதுதான் first consider பண்ணணும் after drawing the base position diagram. Okay. So probably the object is assumed to be placed on the horizontal plane, can also be called as ground plane. வெச்சிட்டு இப்படி tilt பண்ண போறோம். இப்படி வெச்சிட்டனா இப்ப மேலே பார்த்தா தெரியும் ஒரு full circle தெரியுமா? It's called a top view. அந்த டாப் வியூ தான் இது வரைய போறோம். XY லைனுக்கு கீழ வரும் இது சர்க்கிள். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் வியூல பார்த்தா என்ன தெரியும்? This is a direction of the front view. இதுல பாக்குறப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் இஸ் 1. எக்ஸ்ட்ரீம் ரைட் பாயிண்ட் இஸ் 5 னு மார்க் பண்ணிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்ல போறேன் நானு. இந்த 1 இருக்கா இங்க 1 இருக்கா? இந்த 1 வந்து கன்சிடர் திஸ் spherical as point 1 is projected like a ray on the vertical plane marked as 1 dash. இது HP ல ரெஸ்ட் ஆயிருக்கு, கிரவுண்ட்ல ரெஸ்ட் ஆயிருக்கு சர்க்கிள். அதெல்லாம் XY ல தான் போய் ப்ரொஜெக்ட் ஆகும் marked as 1 dash. அது மாதிரி 5 இருக்கா? இந்த 5 வந்து நேரா போய் ப்ரொஜெக்ட் ஆகும் as marked as 5 dash. இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ்லாம் சேம் ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோட். இந்த சர்க்கிள் வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். 2 3 4 5 6 7 8. ஓகே. இந்த 2 க்கு நேரா பாருங்க. If you draw a projection line from point 2, it also merges with point 7, point 8. So 8 வந்து merged point with 2. அதனால 8 வந்து bracketல போடணும். 2 corresponding is 8 dash. நம்ம 3 க்கு corresponding என்ன இருக்கு? Back side point is 7 dash. 4 க்கு corresponding 6 is put in bracket. Merged points are put in bracket. Okay. இது 5 க்கு corresponding 5 dash is projected on the VP. That is projected on the XY line itself. So இந்த வியூ பேர் தான் front view. இந்த லைன் தான் front view. இது பேஸ் பொசிஷன் உடைய front view. இது பேஸ் பொசிஷன் உடைய டாப் வியூ. இத ஃபர்ஸ்ட் வரைய போறோம். இத வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இது front view. பேஸ் பொசிஷன் உடைய front view இது வரைஞ்சிரோம். செகண்ட் டயகிராம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேன் சர்க்கிளை வந்து ரைட் சைடுல டில்ட் பண்ற வச்சீங்களா? பாருங்க 5 is the resting point அமையுது. நான் என்ன சொல்லிருக்கேன் 1 தான் கன்சிடர் பண்ண போறோம். as resting circumferential point சுற்றுப்பாதையில ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன் 1. அப்படி எப்படி டில்ட் பண்ணா இந்த 1 வரணும் இப்படி தான் டில்ட் பண்ணணும். நீங்க இப்படி டில்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஐ கன்சிடர் 1 as the circumferential point.
அதெல்லாம் இப்படி லெஃப்ட் சைட்ல டில் பண்ணா திஸ் ஃபார்ம்ஸ் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். இதுடைய ஆங்கிள் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இஸ் given as 30 டிகிரி. இப்படி இருக்கிற இது பேஸ் பொசிஷன் சர்க்கிள். இப்படி டில் பண்ணுங்க 0, 10, 20, 30 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கா. At the same time, one is having contact on the ground or horizontal plane. இது சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியும், அது கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரையணும். That will be fourth diagram. Okay, so first we will draw the reference line called as XY line. இந்த XY line தான் இது. XY line க்கு கீழ என்ன இருக்கு, எந்த வியூல பார்த்தா இந்த ஃபுல் சர்க்கிள் தெரியும் பாருங்க. ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ ஒரு லைன் தான் தெரியும். The extreme left point 1 ஆகவும் extreme right point 5 ஆகவும் ஒரு லைன் தான் தெரியும், equal to diameter of circle. எந்த வியூல பார்த்தா ஃபுல் ஷேப் தெரியும், டாப் வியூல பார்த்தா தான் தெரியும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரையணும். So top view will always comes below the XY line. Okay, this is XY line. அது ஃபர்ஸ்ட் வரைய போறோம். எவ்வளவு சர்க்கிள் டயமீட்டர் கொடுத்திருக்காங்க, 50 mm. So radius will be half of that. Take compass. 25 mm radius எடுத்து வரைஞ்சா 50 mm சர்க்கிள் வந்துரும். இத வந்து 8 equal parts டிவைட் பண்ண போறோம். The total angle in the circle is 360 degree. 360 divided by 8. Circle நாலே 8 டிவைட் பண்ணனும். So equal to 45 degree. Okay, so take your protractor. So before that, draw an horizontal line passing through the center of the circle. This is center point of the circle. Compass which வரைஞ்சிருப்போம் இல்லையா, இது வழியா ஒரு horizontal line draw பண்ணுங்க using the longest scale of your drafter at 2H pencil. இது லைட்டா வரையணும் இந்த லைன். சர்க்கிள் மட்டும் HB ல வரைங்க, appears to be dark. இது ஆப்ஜெக்ட். Okay, and take your protractor. Keep the center of your protractor over this marked center of the circle. வச்சிட்டு இப்போ பாருங்க, read like this 0, 10, 20, 30, 45 க்கு ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. 45 plus 45 will be 90. Put you mark a point. 45 plus 90 plus 45 135. Okay, இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க with the center of your circle using a freehand scale and 2H pencil. லைட்டா வரையணும் இந்த டிவைடிங் செக்மெண்ட் எல்லாம். ஜாயின் இந்த சர்க்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. Extend on the other side of the circle also. Okay, similarly send vertical line 90 degree mark பண்ணு இல்லையா, அந்த லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. Extend on the other side of the circle also. Circle part மட்டும் ஜாயின் பண்ணா போதும். The marked point of center of the circle. பாருங்க, circle has been divided into 8 equal parts. Let us give numbers. இது 1, extreme right left வந்து 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இட்ஸ் கால்ட் சிம்பிள், வாட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் பொசிஷன் உடைய ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம், அதாவது இந்த டயக்ராம் வரைய போறோம். ஸோ டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் 1. இதான 1. 2H பென்சில்ல வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. எங்க போய் XY லைன் டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் shall be marked as. இது 1னா ஃப்ரண்ட் வியூ வரையறோம். ஃப்ரண்ட் வியூனா லெட்டர் வித் டேஷ் வரும், 1 டேஷ். அதுவே 2 க்கு நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் பாயிண்ட் 8. அப்புறம் 3 க்கு நேரா வந்தா மெர்ஜஸ் வித் 7 ஆல்சோ. 4 க்கு நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. It merges with point 6. இத கரெக்ட்டா வரைஞ்சோம்னா இது மெர்ஜ் ஆகணும். Then 5. இது 2H ல வரையணும், லைட்டர் லைன் called projection line. Let us give இது 2 ல இருந்து வந்ததால 2 dash. இந்த பாயிண்ட் தான் 2 dash. Merged with 2 dash will be 8 dash. Put in bracket. இது 3 dash. Merged is 7 dash. இது 4 dash. Bracketல 6 dash. இது 5 dash. We join 1 dash and 5 dash using HB pencil or H pencil. It's object line. This is our second diagram. This is surface, what is called as base portion of top view. As the corresponding front view will be a line merged with the XY line itself. Okay. So next, we have to consider surface angle, surface inclination. First consider panni porom. Next we go for 45 degree later. அது என்னன்றது பார்ப்போம்.
the surface இந்த கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துருவாங்க. the surface inclination is 30 degree with HP. so inclined to HP நாலே அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். ஓகே, so mark any point on the XY line. உங்க தள்ளி எங்கோனா லொகேட் பண்ணலாம் அந்த பாயிண்ட். so எப்படி டில் பண்ண போறேன்னா டுவார்ட்ஸ் லெஃப்ட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்னு தான் கன்சிடர்டு. ஒன் as the circumferential point rest on ground. so எப்படி டில் பண்ணா ஒன்னு வந்து XY இந்த கிரவுண்ட் பிளேன் டச் ஆகும் பண்ணலாம். இப்படி டில் பண்ணலாம். ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போறோம். கால்ட் as a surface inclination. ஸோ லெஃப்ட் சைடில் டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இந்த லைன் வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆகிடும். இப்படி இருக்கிற ஹாரிசான்டல் லைன் வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆகிடும். மார்க் எனி பாயிண்ட் ஆன் த XY லைன். இந்த ஒன் டேஷ் தான் இங்கே 1 suffix 1 dash கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டேக் த டிஸ்டன்ஸ் யூசிங் காம்பஸ். 1 dash 5 dash. Before that you mark an angle of 30 degree. Incline to HP 30 degree. Incline to HP நாலே இந்த கிரவுண்ட் தான் HP. ஸோ இந்த ஆங்கிள் வந்து மேலே வரும். இப்படி இருக்கிற சிம்பிள் பொசிஷன் வாட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் பொசிஷன் வந்து இப்படி டில்ட் ஆகுது. டில்ட் ஆகிட்டு பாருங்க, இந்த இது ஆஃப் வாட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுதா? இந்த இன்க்ளைன்ட் லைன் தெரியுதா? அந்த இன்க்ளைன் லைன் தான் இப்போ வரைய போறோம். எவ்வளவு ஆங்கிள்? 30 டிகிரி. ஸோ 1 dash as reference. Mark an angle of 30 degree. Read like 0, 10, 20, 30. Put a point. Join the marked points using freehand scale. Take the distance using compass. இதே டிஸ்டன்ஸா இருக்கும். 1 dash 5 dash distance தான் இங்க வரைய போறோம். So take 1 dash 5 dash distance in your compass. இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் 5 னு கொடுத்துருக்கேன். இங்க 5 suffix 1 dash. Remaining length you can erase it. Okay. So இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். Take 1 dash 4 dash distance in your compass. இந்த பாயிண்ட் தான் is marked as a 4 suffix 1. bracketல 6 இருக்கு. so same is written. 4 suffix 1 dash 5 suffix 1 dash. next 3 mark. Take the distance 1 3 distance 1 dash 3 dash. இது 3. next இந்த distance வந்து கம்மியா இருக்கு, எடுக்க முடியாது. நீங்க இப்படி ரிவர்ஸா கூட பண்ணலாம். before that இது என்ன பாயிண்ட்? 3 dash 3 suffix 1 dash. bracketல 7 இருக்கு. 7 suffix 1 dash. ஓகே, so next இந்த 2 மார்க் பண்ணனும். இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, காம்பஸ் எடுக்க முடியாது. you take from 5 dash 2 dash distance எடுங்க. இங்க என்ன எடுத்துக்கோ? 5 ல இருந்து 2 எடுத்துக்கோ. இங்க 5 ஆல்ரெடி வேணும். இங்க 5 ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. this forms 2 suffix 1 dash. bracketல 8 suffix 1 dash. பாருங்க, இந்த ஆங்கிள் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன்ஸ் given as 30 degree with HP. HP இன்க்ளைனால அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். Okay, this is our third diagram. இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ வரைய போறோம். பாருங்க, இப்படி சர்க்கிள் இருக்கிறப்போ ஃபுல்லா ரெஸ்ட் ஆயிருந்துச்சா? இந்த இன்க்ளைன்ட் லைன் தான் இந்த இன்க்ளைன்ட் லைன் தான் இந்த இன்க்ளைன்ட் லைன். இந்த லென்த் அப்படியே இங்க ரீப்ளேஸ் ஆகும். இன்க்ளைன்ட் அட் an angle of 30 degree to HP. இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ வந்து ஒரு எலிப்ஸா தெரியும். எலிப்ஸ். For example, let me have it on the board. Suppose இப்ப போர்ட்ல டச் ஆயிருக்கு. இப்படி ஃபுல் சர்க்கிள்னா ஃபுல்லா சர்க்கிள் தெரியுதா? இப்படி இன்க்ளைன்ட் ஆகுறப்ப என்ன தெரியுது? ஒரு ஷேப், இந்த பிளாக் கலர் சர்க்கம்ஃபரன்ஸ் அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. பார்த்தா என்ன தெரியும்? இப்படி இருக்கிறப்போ ஃபுல் சர்க்கிள் தெரியுது. இப்படி இன்க்ளைண்டா பாக்குறப்போ ஒரு எலிப்ஸ் ஷேப் தெரியும். எலிப்ஸ் ஓவல் ஷேப் தெரியும். அதுதான் இப்ப வரைய போறது. இன்க்ளைன் டு HP. இது இன்க்ளைன் டு HP இருக்கா? சர்ஃபேஸ் இன்க்ளைன். இப்போ ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுது, அது வரைஞ்சாச்சு. இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ பாக்குறப்போ ஒரு எலிப்ஸ் தெரியும், ஓவல் ஷேப் தெரியும். அது இப்ப வரைய போறோம். Take 2H pencil. Draw vertical projectors from point 1 suffix 1 dash. ஒரு vertical line draw பண்ணுங்க. எல்லாத்தையுமே draw பண்ணிடுவோம். 2H pencil from 2 suffix 1 dash draw vertical projector. From 3 suffix 1. எல்லா பாயிண்ட்டுமே vertical lines draw பண்றோம் using 2H pencil. lighter line
4 suffix 1 dash draw vertical projector. 5 suffix 1. Next horizontal projector draw பண்ணுங்க from previous top view. 1க்கும் 5க்கும் ஒரே லைன் தான் வருது. Draw horizontal projector. இதெல்லாம் 2h வரையணும். Called construction lines. அது மாதிரி 2ல இருந்து டிரா பண்ணினா it also merges with point 4. அப்புறம் 3. இது டிராஃப்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டா வரும், டைம் சேவ் ஆகும் and you will get the correct answer also. Next is 6. 6th horizontal projector will also merges with point 8. பாருங்க 8 ஓட merge ஆகும். சாதா ஸ்கேல் யூஸ் பண்ணா லைன் கிராஸா போய்டும் and you can save the time also. 7 you draw horizontal projector using 2h pencil, lighter line. So let me mark the points. இந்த ஒண்ணோ எங்க மீட் ஆகுது is at here. This point should be marked as 1 suffix 1 dash வராது. 2 இந்த 2 இது 2 suffix 1. இந்த பாயிண்ட் தான் 3 suffix 1. 4 suffix 1. 5 suffix 1. 6 suffix 1. 7 suffix 1. 8 suffix 1. So draw a smooth curve passing through these obtained points. First light varanga, don't use the scale for this. Like freehand la da varayano neenga. Join 1 suffix 1 with 2 suffix. First light varanga, then you make it dark. இப்படி பெயிண்ட் எல்லாம் அடிக்க கூடாது. Suppose if it goes wrong means you erase that part and correct it. Draw a smooth curve passing through these obtained points. இப்படி பெயிண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து then you can make it dark. ஓகே பாருங்க ஒரு எலிப்ஸ் தெரியுதா? இந்த எலிப்ஸ் தான் is called surface inclination top view. The point is 4 suffix 1. This is our what is called as fourth diagram. வரைஞ்சிட்டோம். Next வந்து you have to consider other angle. Other angle என்னது? பாருங்க क्वेश्चनல பாத்தீங்க the surface inclination 30 degree with HP is completed and the top view. So far வரைஞ்சதுல இதான் top view. Top view will always comes below the XY line. Okay. The top view of the diagonal passing through the resting point. Resting point எது? இந்த ஒன்று தான் resting point. இப்படி டில்ட் பண்ணிருக்கு இல்லையா? ஒன்று தான் கான்டாக்ட் இருக்கு HP ல. Passing the diagonal எது? இந்த 1 5 தான் diagonal. Passing through the resting point எது? ground touch ஆகிது 1. ஓகே இதுக்கு கரஸ்பாண்டிங் diagonal வந்து எப்படி இருக்கு இந்த டயகிராம்ல பாருங்க. Passing through the resting point is 1. ஓகே 1 வழியா போற diagonal வந்து making an angle of 45 degree with to VP னு கொடுத்திருக்காங்க. VP க்கு இன்க்ளைன்ட்னால அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு கீழ தான் வரும். that we know. ஓகே பாருங்க 1 வழியா போற diagonal எது? இதுதான் diagonal 1 suffix 1 5 suffix 1. இந்த diagonal எப்படி இருக்கு? இந்த டயகிராம்ல டாப் வியூ தான் கொடுத்திருக்காங்க. டாப் வியூ எப்படி இருக்கு? 1 5 parallel to XY இருக்கா? parallel means uniform gap. இந்த லைன் 1 5 வந்து parallel to XY இருக்கா? parallel to XY நாலே parallel to VP also. இது straight line concept. parallel to VP. பட் என்னவா இருக்கணும்? 45 degree to VP இருக்கணும்ன்றது சொல்லிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த diagonal வந்து instead of being horizontal ஒரு inclined ஆக போறோம். சோ 1 5 வந்து inclined ஆகனா மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆயிடும். அது என்னன்றது பாப்போம். Mark any point on the XY line. Okay, away from these two diagrams.
ஒரு 45 டிகிரி இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. டர்ன் யூர் ப்ரொடெக்டர். யூஸ் மார்க்டு பாயிண்ட் as reference. Mark an angle of 45 degree. Read like this: 0, 10, 20, 30, 45. Put a point. Join the marked points using freehand scale and 2H pencil. Lighter line draw பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுவோம். இந்த 1 தான் இங்க 1 ரீப்ளேஸ் பண்ணி எங்க வேணாலும் லொகேட் பண்ணலாம். சம்வேர் பிலோ த XY லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லொகேட் பண்றேன் 1 suffix 1. ஓகே, இந்த 1 தான் இங்க 1 ஆகுது. நெக்ஸ்ட் இந்த diagonal இது passing through the resting point is 1.5. Take 1.5 distance in your compass. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். Incline at 45 degree to VP. இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 1.5 எடுத்துட்டு காம்பஸ்ல ஆர் கட் பண்ணுங்க. கட்ஸ் அட் ஹியர். So this point shall be marked as இது 5 தான், இங்க 5 suffix 2. 2 னு கொடுக்குறோம். இங்க ஆல்ரெடி 1 suffix 1 இருக்குது பாயிண்ட். So 1 suffix 2. So remaining points locate பண்ண போறோம். Same procedure is followed. So 1 ல இருந்து இது 2. Take 1 2 distance in your compass. இங்க 2 இருக்கா? இந்த லைன் வந்து இப்படி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் 2 3 4 ல இந்த சைடு தான் வரும். That you have to imagine. Okay, cut a arc on this. Okay, next இந்த 5 ஆல்ரெடி நமக்கு இங்க வந்துருச்சு இல்லையா? Take 5 2 distance in your compass. எடுத்துட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ஆர்க் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இஸ் மார்க்ட் as 2 suffix 2. நெக்ஸ்ட் 3 எடுங்க. Take 3 distance, 1 3 distance. ஆல்ரெடி 1 தெரியும் நமக்கு. 1 ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 நமக்கு தெரியும் ஆல்ரெடி. 5 3 distance. என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணணும். மாற்றி பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் தான் 3 suffix 2. நெக்ஸ்ட் 4 லொகேட் பண்ண போறோம். Take 1 4 distance. 1 ஆல்ரெடி தெரியும். ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. Take 5 4 distance in your compass. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம். Incline to 45 degree. இங்க 3 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி take 5 3 distance. 5 ஆல்ரெடி லொகேட் பண்ணிட்டேன். இந்த ஆர்க் எக்ஸ்டெண்ட் கட் ஆகலைன்னா you have to relocate the arc. Okay, this point shall be marked as a 5 2. 5 2 4 2 4 2. Next 6 மார்க் பண்ண போறோம். ஆல்ரெடி 1 தெரியும் நம்ம. Take 1 6 distance in your compass. Take 5 6 distance. என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம். இது 6 suffix 2. Take 1 7 distance in your compass. 1 ல எடுத்ததால இங்க 1 ல இருந்து அப்படியே ஆர்க் கட் பண்றோம். Take 5 7 distance in your compass. 5 ல இருந்து எடுத்ததால 5 ல வச்சு லொகேட் பண்றோம். Is marked as. Then and there you give name to the points obtained. லாஸ்டா கொடுத்துலாம் சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்பப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிடுங்க. Take 1 8 distance in your compass. இங்க 1 ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்றோம். Next 5 8 distance is taken in the compass. 5 இதான் 5. இந்த பாயிண்ட் தான் 5 suffix what is called as 8. இந்த 8 தான் இங்க ரீப்ளேஸ் பண்றோம். 8 suffix 2. So draw a smooth curve passing through these obtained points starting from 1. இதெல்லாம் ஷீட்டை திருப்ப கூடாது. அப்படியே உங்க ஹேண்ட் கை தான் நல்லா வளையணும். அந்த மாதிரி வளையும். ஃபர்ஸ்ட் லைட்டா போட்டுங்க. லேட்டர் we make it dark. பாருங்க ஒரு எலிப்ஸ் தெரியுதா? அப்போ போச்சுன்னா you can erase that part and correct it. Don't paint the curve.
இப்படி பெயிண்ட்லாம் பண்ணக்கூடாது, திக் லைன்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. பாருங்க, இதே சேம் ஷேப், இந்த ஷேப் அப்படியே இருக்கும். சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ் இஸ் காப்பி பேஸ்டட். இங்க 1 to 1.5 வந்து ஹரிசான்டலா இருக்கு, இது இன்க்ளைன் டு 45 டிகிரி டு விபி வந்துருச்சு. இதுக்கு தான் ஃபைனல் டாப் வியூ. இது திஸ் வாஸ் அவர் 6th டயக்ராம். நெக்ஸ்ட் இது கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். So let me erase this part. Final front view வரைய போறோம். So take 2H pencil, draw vertical projector from 1 இதா 1 இது வந்து எக்ஸ்ட்ரா லென்த் எல்லாம் இருந்தா பரவாயில்ல, லைட்டா தான் வரையணும் இல்லையா, அதெல்லாம் எரேஸ் பண்ண தேவையில்ல. 2 draw vertical projector. 3 draw vertical projector. 3 next 4 5 2H pencil வரைங்க இந்த projection lines. 6 7 8 Next horizontal projector from previous front view. இது surface inclination front view. இதுல இருந்து horizontal projector draw பண்ணுங்க. 2 dash. 3 dash. 4 dash. 5 dash already draw பண்ணியாச்சு. The point of intersections are marked. இந்த ஒன்னு எங்க மீட் ஆகுது? This point is 1 dash. பாருங்க, இத 1 dash. Next 2, இந்த 2 எங்க மீட் ஆகுது? Is at here. 2 dash. 3 dash. Next 4 இந்த 4 dash. 5 dash. Next 6 mark பண்ணுங்க. 6 இந்த 6 எங்க மீட் ஆகுது? Is at here. 6 dash. 7 and 3 ஒரே பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான். horizontal projector ஆல்ரெடி டிரா பண்ணிருக்கோம். 7 dash. Next 8, இது 8. இந்த 8 horizontal 8 is at here. 8 dash. 8 points obtained. Okay, so draw a smooth curve passing through these obtained points. இதெல்லாம் கனெக்ட் பண்ண இது ஒரு எலிப்ஸ் தெரியும். தப்பா போச்சுன்னா எரேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. டோன்ட் பெயிண்ட் தி கர்வ். பாருங்க, இது ஒரு எலிப்ஸா தெரியும், சின்ன எலிப்ஸா வரும். இட்ஸ் கால்ட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. கைதான் நல்லா பெண்ட் ஆகணும். ஷீட்டு டிராயிங் போர்ட்ல திருப்ப கூடாது, ரொட்டேட் பண்ணிடலாம் வரையக்கூடாது. யுவர் ஹேண்ட் ஷுட் பெண்ட் வெல். That is a usual procedure to be followed. This is our final front view. This is our what is called as 1 2 3 4. This is our 5th diagram. Final top view. This is final front view. Directly இது ரெண்டும் வரைய முடியாது. You have to follow the sequence. Okay, and after completing this you can draw two guidelines and write all dimensions are in mm. Millimeter is the unit followed.
பாருங்க, ரெஃபர் த கொஸ்டின். 50 mm சர்க்கிள் வந்து டைமென்ஷன் பண்ணல. டைமென்ஷனிங் கேரிஸ் மார்க்ஸ். So 50 mm circle diameter that is represented by leader line. The 8-4 இருக்கா, the 8-4 லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸ்கேல் மேல லைன் கோயின்சைட் பண்ற மாதிரி வச்சுட்டு இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. Then here you draw one horizontal line. The circle size மார்க் பண்ண போறோம். இங்க இருந்து இது வரைக்கும் டயமீட்டர் தான். இந்த மாதிரி தான் சர்க்கிள் வந்து டைமென்ஷன் பண்ண மார்க்கிங் த சைஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இங்க இருந்து வரைக்கும் 50 mm. So write pi 50. Pi ன்றது diameter உடைய symbol or notation. Okay, and is completed. Yes.